இன்னைக்கு நம்ம பாட்டிமா சமையல்ல ராகி கூழ், கருவாட்டு குழம்பு, முருங்கை கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ராகி கூழ் 250 கிராம் அரிசியில தான் பண்ண போறோம். அரிசியை 2 தடவை நல்லா கழுவிட்டு 3வது தடவை தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறம் அரிசியை போட்டுருங்க. அரிசியை போட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த 20 நிமிஷமும் நடுவில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருப்பேன். இப்படி கரண்டியில் கொஞ்சம் சோறை எடுத்து சோறு வெந்துடுச்சான்னு பாருங்க. சோறு வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா குழஞ்சிடணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் ராகி மாவை எடுத்துக்கோங்க. அதில் 500 ml தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சிருங்க. சோறு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துருவோம். ராகி மாவை சோறோடு சேர்த்ததுலேருந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த ராகி மாவு வெந்துடணும். இப்போ ராகி மாவு வெந்துருச்சு, கூழும் தயாராகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். நைட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதை நாளைக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு நம்ம கூழ் செஞ்சு வச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மொச்சை பயிரை குக்கரில் வேக வச்சுருவோம். 200 ml தண்ணி ஊற்றிடுங்க. 100 கிராம் மொச்சை பயிரை சேர்த்துருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. 50 கிராம் சாம்பார் வெங்காயம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுற வரைக்கும் வதக்கிடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 பச்சை மிளகா. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பொடி பொடியாக நறுக்கின 5 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சை பயிரை இதில் சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 கத்திரிக்காய், 100 கிராம் வாழைக்காய், முருங்கைக்காய் 1, 100 கிராம் மாங்காய். சிலருக்கு கத்திரிக்காய் அலர்ஜியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கத்திரிக்காய் சேர்க்காதீங்க. 300 ml தண்ணி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துருங்க. கருவாட்டு குழம்புக்கு நான் வஞ்சர கருவாடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. கருவாட்டு குழம்புக்கு நம்ம உப்பு அதிகமாக போட தேவையில்லை. நல்லா கொதிக்க விட்டுருங்க. கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சுன்றது நமக்கு எப்படி தெரியும்னா, அதில் இருக்கிற காய்கறிங்க எல்லாமே வெந்துடணும். அப்படி எல்லாம் வெந்துருச்சுன்னா கருவாட்டு குழம்பு தயார்னு அர்த்தம். இப்போ நம்ம போட்டிருக்கிற காய்கறிங்கள்லையே வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறது முருங்கைக்காய் தான். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்படி வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு கருவாட்டு குழம்பு ரெடி. அடுத்தது நம்ம
முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. 5 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. 50 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இந்த அளவு எல்லாம் 1 கட்டு முருங்கைக்கீரைக்கு. ஆஞ்சி வச்சிருக்க முருங்கைக்கீரையை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம், அதுவாகவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரையை வாங்கிட்டு அதை நல்லா ஆஞ்சி தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவி அதை நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்த்துடணும். தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றவே ஊற்றாதீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருங்க. தேங்காய் பூ சேர்க்கறதுனால அதில் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற எல்லா தண்ணியும் வத்திடுச்சுன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நேற்று நம்ம செஞ்ச ராகி கூழ், இன்றைக்கி நம்ம செஞ்ச கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை எல்லாம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை சமைச்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய பாட்டிமா சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.